சார் இதுல என்ன நடக்குது சார்? நீண்ட நாட்களாக இருக்கக்கூடிய திடீர்னு இந்த தர்ணாவுக்கு என்ன காரணம்? என்ன காரணம் அப்படின்னா, இப்ப ஆட்சி முடிவு ஜனவரி மாதம் ஒரு குழு ஒன்று போட்டாங்க. சரி, அதாவது யூபிஎஸ், சிபிஎஸ், ஓபிஎஸ் இந்த 3 பென்ஷன் ஸ்கீமை பற்றி ஒரு ஆய்வு செய்து ககன்தீப் ஐஏஎஸ் தலைமையில் ஒரு குழு ஒன்று அறிவிச்சு ஒரு அரசாணை வெளிவந்தது. சார் இபிஎஸ், சிபிஎஸ், ஓபிஎஸ். ஓபிஎஸ் ஓல்டு பென்ஷன் ஸ்கீம், யூபிஎஸ் மத்திய அரசாங்கத்தினுடைய யூபிஎஸ், இந்த ஒரு 3 பென்ஷன் ஸ்கீமை பற்றி அவங்க ஒரு குழு அமைச்சிருக்கிறாங்க. அந்த குழு அரசு ஊழியர்கள், ஆசிரியர் மத்தியில் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. ஓகே, அதுதான் இந்த தர்ணாவுக்கு காரணம். ஓகே, வருகின்ற 14ஆம் தேதி வட்டார அளவில் போராட்டம் நடத்துவதற்கு ஜாக்டோஜியோ முடிவு செய்திருப்பதற்கும் அதுதான் காரணம். ஓகே, 25ஆம் தேதி மாவட்ட தலைநகரங்களிலே போராட்டம் பண்ணுவதற்கும் அதுதான் மூல காரணம். ஓகே, ஏற்கனவே இங்க ஓபிஎஸ் என்கின்ற ஓல்டு பென்ஷன் ஸ்கீமில் 2003க்கு முன்பு ஏற்கனவே பணியாற்றி இருக்கக்கூடிய லட்சக்கணக்கான ஊழியர்கள் இன்னைக்கு பென்ஷன் வாங்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கு ஓபிஎஸ்னா என்ன, பழைய ஓய்வூதியம்னா என்னன்னு உங்களுக்கு தெரியும். தெரிந்த ஒரு ஓய்வூதிய திட்டத்தை பற்றி எதற்கு நீங்கள் ஆய்வு செய்கிறீர்கள்? அதே போன்று 2003க்கு பிறகு சிபிஎஸ் நடைமுறையில் உள்ளது. சிபிஎஸ்னா கொஞ்சம் சொல்லுங்க சார். கான்ட்ரிபியூட்டரி பென்ஷன் ஸ்கீம். கான்ட்ரிபியூஷன், அதாவது அரசு ஊழியர் பங்கேற்பு. அரசு ஊழியர் ஒரு பங்கை கொடுப்பார், அரசு ஒரு பங்கை கொடுக்கும். இரண்டும் சேர்ந்து ஓய்வு பெற்ற பிறகு ஒரு அமௌண்ட்டாக அந்த ஓய்வு பெற்ற இன்னைக்கு 40,000 பேர் சிபிஎஸ்ல ஓய்வு பெற்றிருக்கிறாங்க. அவங்களுக்கு நீங்க 20 லட்ச ரூபாய் 30 லட்ச ரூபாய் கையில கொடுத்து அவங்களுடைய சேமிப்பையும் அரசனுடைய பங்களிப்பையும் சேர்த்து கொடுத்து வீட்டுக்கு அனுப்பி விடுவார்கள். அவ்வளவுதான். சரி, நீங்க 60 வயதுக்கு பிறகு அரசாங்கத்திற்கும் உங்களுக்கும் எந்த விதமான தொடர்பும் இல்லை என்பதை தான் சிபிஎஸ் காண்பிக்கிறது. சரி, இதுதான் சிபிஎஸ் என்பது. யூபிஎஸ் என்பது யூனிஃபைடு பென்ஷன் ஸ்கீம். மத்திய அரசாங்கத்தினுடைய இப்ப சமீபத்தில் அவர்களுடைய மத்திய அரசாங்கத்தினுடைய கெசட்டிலே போட்டிருக்கிறார்கள். அது என்ன சொல்லுகிறது? ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டம். அப்படின்னா என்ன? நீங்க சிபிஎஸ்ல நீங்க 10 ரூபாய் கொடுப்பீங்க, அரசு 10 ரூபாய் கொடுக்கும், சேர்த்தா 20 ரூபாய். அந்த 20 ரூபாயை மத்திய அரசாங்கத்துக்கே கொடுத்துடணும். அரசுகிட்டே கொடுத்துட்டு அதை அவங்க ஷேர் மார்க்கெட்ல போடுவாங்க. ஓகே, ஷேர் மார்க்கெட்ல போட்டுட்டு அதுல வரக்கூடிய லாப நஷ்டங்களை பொறுத்து நீங்க பென்ஷன் நாங்க கொடுப்போம் அப்படின்றாங்க. இவர்கள் சிபிஎஸ்ல காசு கொடுத்து அமைச்சிடுறாங்க. அவர்கள் மத்திய அரசாங்கம் அந்த காசையும் வாங்கி வைத்துக்கொண்டு அதில் வரக்கூடிய வட்டியை லாப நட்டத்தை கணக்கிட்டு உங்களுக்கு நாங்கள் 50% தருவோம், 25% தருவோம்னு சொல்லிட்டு மிகப்பெரிய ஒரு மோசடியான ஒரு திட்டம் தான் யூபிஎஸ் என்பது. மத்திய அரசாங்க ஊழியர்களுக்கு இன்றைக்கு 1/4 முதல் இன்னைக்கு அமல்படுத்துவதற்கு தயாராக இருக்கிறது மத்திய அரசாங்கம். சரி, இது 3மே மக்கள் விரோத, அரசு விரோத ஒரு பென்ஷன் திட்டமாகும். இந்த 3மே அரசு ஊழியர்களுக்கு எதிரானது. இப்போ இந்த 3ம் எதிராக இருக்கின்ற போது மத்திய அரசாங்க ஊழியர்களும் சரி, ரயில்வே ஊழியர்களும் சரி, மாநில தமிழக அரசாங்க ஊழியர்களும் சரி, எல்லா மாநில ஊழியர்களும் எதிர்க்கக்கூடியது தான் இந்த 3மே. இந்த 3 பத்தி நாங்கள் ஆய்வு செய்வதற்கு தமிழக அரசாங்கம் ஒரு கமிட்டியை போட்டிருக்காங்க. 2003 இருந்து கமிட்டி தான். கமிட்டி 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 கமிட்டி. இப்ப கடைசியா ஆட்சி முடிகின்ற போதும் கமிட்டி. கரெக்டா ஆட்சி முடிவதற்கு எத்தனை மாதங்கள் இருக்கிறதோ அத்தனை மாதத்திற்கு கமிட்டி போட்டு விட்டார்கள். கமிட்டி போட்டு விட்டு நீங்க டாடா காமிச்சிட்டு போயிடுவார்கள். நீங்க அடுத்தது யார் வராங்களோ அவங்க பார்த்துக்குவாங்கன்னு சொல்லிட்டு இவ்வாறாக 2003 முதல் இன்னைக்கு 21 வருடமாக இதே போன்று நாங்கள் தெருவில் இறங்கி போராட்டி கொண்டிருக்கிறோம். இந்த கடைசி தருணத்தில் நடக்கக்கூடிய இந்த போராட்டமானது இன்னைக்கு இந்த தொலைக்காட்சியிலே சொல்ல விரும்புகிறேன், இது வெறும் போராட்டம் அல்ல. இது ஒரு சிவில் வார். இது ஒரு உள்நாட்டு போர். நாட்டுக்குள்ளே நடக்கக்கூடிய அரசுக்கும் அரசு ஊழியருக்கும் நடக்கக்கூடிய சிவில் வார். அதாவது அப்படின்னா என்ன அப்படின்னா, இன்றைக்கு மத்திய அரசாங்க ஊழியர்கள், மாநில அரசாங்க ஊழியர்கள் 2 பேரும் சேர்ந்து தான் இன்னைக்கு இந்த நாட்டினுடைய தூணாக இருக்கிறார்கள். இன்றைக்கு தமிழகம் இன்னைக்கு நகரமயமாக இருக்கிறது. இன்னைக்கு இந்தியாவிலேயே இன்னைக்கு நகரமயமாக இருக்கக்கூடிய மாநிலங்களிலே மகாராஷ்டிரா, இன்னைக்கு கர்நாடகா, தமிழகம் ஒன்று அந்த அளவுக்கு பொருளாதார வளர்ச்சியிலும் சமத்துவத்திலும் இன்னைக்கு தமிழகம் முன்னோக்கி இருக்கிறது என்று சொன்னால் அதற்கு அரசு ஊழியர்கள் தான் காரணம். அப்ப அந்த அரசு ஊழியர்களுக்கு நீங்க அவங்களுடைய பேசிக், அதாவது 1982 சந்திரசூடனுடைய உச்சநீதிமன்ற தீர்ப்பு இன்னைக்கு 5 நபர்கள் கொண்ட 5 நீதிபதிகள் கொண்ட தீர்ப்பு என்ன சொன்னது?
நகாடா என்கின்ற அந்த ஒரு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அந்த வழக்கிலே என்ன சொன்னார்கள்? அரசு ஊழியர்களுடைய ஓய்வூதியம் என்பது அவர்களுடைய உரிமை. ஆர்டிகல் 14, ஆர்டிகல் 21 அவருடைய உரிமை 148. இது எல்லாம் இந்த ஆர்டிகல்லாம் பேஸ் பண்ணி தான் இன்னைக்கு ஜட்ஜ்மெண்ட் வந்தது. அந்த ஜட்ஜ்மெண்ட்டை பின்பற்றி இன்றைக்கு இந்தியா முழுக்க 7 மாநிலங்கள், இன்னைக்கு வந்து பஞ்சாப், இன்னைக்கு வந்து சத்தீஸ்கர், மேற்கு வங்காளம், 7 மாநிலங்கள் ஓல்டு பென்ஷன் ஸ்கீமை கொடுக்கின்ற போது தமிழகத்திற்கு என்ன வந்தது? அதை விட இன்னைக்கு வந்து நீங்க மேற்கு வங்காளத்தை விட, சத்தீஸ்கரை விட எந்த வகையில், இமாச்சல பிரதேசத்தை விட எந்த வகையில் தமிழகம் குறைந்து விட்டது பொருளாதாரத்தில்? உங்களுக்கு என்ன பொருளாதார சிக்கல் வந்து விட்டது? இது பொருளாதாரம் சார்ந்த விஷயம் கிடையாது. தெளிவான கொள்கை முடிவு எடுக்காத ஒரு நிர்வாக திறனற்ற நிலைமை தான் இன்னைக்கு வந்து நீங்க அரசு ஊழியர்களை தெருவிலே இன்னைக்கு நைட்டு 1 மணி வரைக்கும் எங்களுடைய அரசு ஊழியர்கள் சாப்பிடாமல் கொள்ளாமல் தூங்காமல் இன்றைக்கு 12 மணி 2 மணி வரைக்கும் நீங்க போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. 14ஆம் தேதி தொடங்கி இன்னைக்கு வந்து அந்த போராட்டம் வீறு கொண்டு எழ போகிறது. அதற்கு காரணம் என்ன? அரசாங்க இயந்திரம் நடைபெறுவதற்கு அரசு ஊழியர்கள் இல்லை என்று சொன்னால் உங்களால் எந்த திட்டத்தையும் நடைமுறைப்படுத்தவே முடியாது. நீங்க மக்கள் நல திட்டமாகட்டும், நீங்க எந்த மாணவர் திட்டமாகட்டும், கல்வித்துறை ஆகட்டும், பொதுத்துறை ஆகட்டும், நீங்க சுகாதாரத்துறை ஆகட்டும், அரசு ஊழியர்கள் இல்லை என்று சொன்னால் இன்னைக்கு அரசு இயந்திரம் நடைபெறாது. எனவே 22 ஆண்டு காலமாக போராடி கொண்டிருக்கக்கூடிய தமிழக அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் இன்னைக்கு போராடி கொண்டிருக்கிறார்கள். அதுக்கு வேடிக்கை பார்த்து கொண்டு இன்னைக்கு எல்லா அரசாங்கமும், அன்றைக்கு வந்து அம்மையார் இருக்கின்ற போது அன்னைக்கு பிஜேபி ஆட்சியில் இருந்தது, அவர்களுடைய வழிகாட்டுதலின் பேரில் இவர்கள் சிபிஎஸ்ஐ முதல் ஆளாக இவர்கள் கொண்டு வந்தார்கள். மத்திய அரசாங்கத்தை 2004 தான் கொண்டு வந்தாங்க. இவர்கள் 2003 முதல்ல கைது போட்டாச்சு. இப்போ நீங்க வந்து அன்னைக்கு அம்மையார் ஆட்சி முதற்கொண்டு அவ்வாறு தானே இருந்தார்கள். அதற்கு முன்பு இன்னைக்கு முதலமைச்சராக இருக்கக்கூடிய அவங்களுடைய தந்தையார் ஆட்சியில் இருக்கின்ற போது அவர் அதுக்கு ஒத்துக்கொள்ளவில்லை. பாராளுமன்றத்தில் இதே திமுக எம்பிக்கள் எதிர்ப்பு தெரிவித்தார்கள். இவ்வாறு இந்த வரலாற்றில் 22 ஆண்டு காலமாக போராடி 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 இன்றைக்கும் நாங்கள் போராடி கொண்டுதான் இருக்கின்றோம். வேலையெல்லாம் முடித்து விட்டு சாயங்கால நேரத்திலே போராடுகின்றோம். அடுத்து சிஎல் எடுத்து போராடுகின்றோம். அலுவலகங்களிலே, எங்களுடைய தலைமை அலுவலகங்களிலே இன்னைக்கு தர்ணா போராட்டம் நடத்துகின்றோம். அறவழியிலே போராடி கொண்டிருக்கிறோம். இந்த அறவழி போராட்டத்திற்கு மக்களும் அரசும் செவி சாய்த்து உடனடியாக எங்களுக்கு ஒரு தீர்வை சொல்ல வேண்டும். இந்த முதல் சுற்றிலே வந்து பென்ஷன் என்பது ஆடம்பரம் அல்ல, எங்களுடைய சேலரியில வந்து நீங்க கொடுக்காத ஒரு சேலரி தான். அதுதான் நீங்க ஜட்ஜ்மெண்ட் சொல்லுது. கொடுக்கப்படாத ஊதியம் தான் ஓய்வூதியம் என்று அன்னைக்கு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சந்திரசூட் அவர்கள் அந்த அமர்விலே கூறினார்கள். அந்த இந்திய அரசியலமைப்பு சட்டத்தினுடைய சட்டத்தையும் அந்த தீர்ப்பையும் இவர்கள் மதிப்பதில்லை. 7 மாநிலங்கள் மதித்து இன்றைக்கு கொண்டு வந்து விட்டார்கள். இன்னைக்கு வந்து டெல்லியிலே வந்து ஆட்சி கவிழ்ந்தது என்று இன்னைக்கு எல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். காரணம் என்ன? அவரும் வந்து நீங்க அவருக்கு ஒரு எடுத்துக்காட்டு, தமிழக முதல்வருக்கு அது ஒரு எச்சரிக்கை. எப்படி டெல்லியிலே சொல்லிவிட்டு அவர் வந்து வாக்கை மாற்றி இன்னைக்கு ஆட்சி எழுந்து போனார், அதே போன்ற ஆந்திராவில் இவ்வாறு அரசு ஊழியர்களுடைய பகைமை நீங்க வந்து சம்பாதித்துக் கொண்டீர்கள் என்று சொன்னால் ஒரு நிலையான ஆட்சியை நடத்த முடியாது. எங்களுடைய இந்த கோரிக்கையை செவிசாய்த்து உடனடியாக இதற்கு தீர்வு காணுமாறு நம்முடைய தமிழக முதல்வர் அவர்களை நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம்.